Hello everybody. Today we are going to study few more journal entries from 11th standard accountancy in this part 4. Let us recap the golden rules of double entry system. Golden rules for personal account: debit the receiver, credit the giver. Real account: debit what comes in, credit what goes out. Nominal account: debit all expenses and losses, credit all incomes and gains. Let us recap the steps to be followed in journal entries. First step is that we have to identify the two accounts. Then we want to classify the accounts as personal account, real account, nominal account. Next we have to apply the debit rule and the credit rule. Next we have to identify the accounts to be debited or credited. Next we have to write the journal entries. Let us see what did Raj do on 20 January. Raj purchased goods from Kamal and cash deposited in CDM rupees 10,000, which means that Raju is purchasing from Kamal. Instead of paying cash, he is depositing the amount in CDM, that is cash deposit machine. அப்போது கேஷை வந்து கேஷ் டெபாசிட் மிஷினில் போட்டுட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ ராஜ் வந்து செக் இஷ்யூ பண்ணிடுவாங்க, பேமெண்ட் வந்து பார்ட்டி கலெக்ஷன் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் அ மீனிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன். நவ் லெட் அஸ் ஐடென்டிஃபை த டூ அக்கௌண்ட்ஸ். ஒன் இஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இந்த சிடிஎம் அப்படின்னுலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், சிடிஎம், இசிஎஸ், செக்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸை பார்த்தாலே நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் அதில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணுறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். we have to apply the rules now. ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நெக்ஸ்ட் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் உள்ளே வருது, ஸோ சம்திங் கம்ஸ் இன், ஸோ we have to give a debit to purchase account. Next, bank is a personal account. ஸோ இங்கே நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுக்கப்படுது. ஸோ பேங்க் வந்து இங்கே கிவர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். பேங்க் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அதை பொறுத்தளவு பேங்க் வந்து இங்கே நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கொடுக்குறாங்க, ஸோ நம்ம கிவர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ் காலம் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் காலமில் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் எழுதிக்கோங்க, 21/2/2017. டெபிட் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் கொடுங்க. டெபிட் காலத்தில் அமௌண்ட் 10,000 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் கிரெடிட் என்ட்ரி எழுதணும். ஒன் ஃபிங்கர் ஸ்பேஸில் டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. கிரெடிட் காலத்தில் சேம் அமௌண்ட் 10,000 எழுதணும். ஸோ எப்படி ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எழுத போகிறோன்றதை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இதே ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நரேஷன் எழுதும் போது பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் கேஷ் டெபாசிட்டட் இன் சிடிஎம், அந்த கொஸ்டினில் இருக்கிற அப்படியே அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஷார்ட்டாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் 21st அன்றைக்கி நம்ம ப்ரொப்ரைட்டர் ராஜ் என்ன பண்ணுறாங்க, சோல்டு குட்ஸ் டு வாணி. ஓகே, ஹூ பேட் த்ரூ டெபிட் கார்டு rupees 10,000. ஸோ மிஸ் வந்து இதோட இன்னொரு ட்ரான்சாக்ஷனையும் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டெபிட் கார்டு இல்லைன்னா சிடிஎம். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி நம்மளோட டெப்டாஸும் வந்து பேங்க் பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை செக் இஷ்யூ பண்ணாங்கன்னா, இல்லை என்இஎஃப்டி பேமெண்ட், நெஃப்ட் பேமெண்ட் பண்ணாங்கன்னா, இல்லை ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தா, இல்லை டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருந்தா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து த்ரூ பேங்க் நடக்க போகுது. ஸோ இங்கே ஒரு அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷனில் சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ரூல்ஸில் ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்.
பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம சேல்ஸ் பண்ணும்போது குட்ஸ் வெளியே போகுது. ஸோ சம்திங் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ சேல்ஸுக்கு கிரெடிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்ட்டி கொடுக்குற அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இங்கே பேங்க் as per the role of personal account, he plays a role of receiver. அதனால் ரிசீவர் ஆஃப் கேஷ் இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் கொடுக்குறோம். ஸோ ரிசீவர் ஆஃப் கேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்ட்டி த்ரூ செக் இல்லைன்னா டெபிட் கார்டு மூலிமா டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஸோ அங்கே பேங்க் வந்து ஒரு மீடியேட்டராக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் அ ரிசீவர். ஓகே, ஸோ ஹிஸ் அக்கௌண்ட் மஸ்ட் பி டெபிட்டட். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. Write date, particulars, LF, debit rupees, credit rupees. Then you have to write the date in the date column, 21/1/2017, when the transaction has taken place. Then debit bank account. And then you want to write the amount in the debit column. Then give the credit entry in the next line. To sales account போட்டுக்கோங்க 10,000. Narration, sold goods and received cash through debit card. Next transaction. January 22nd, interest on securities directly received by the bank. இப்போ நம்ம செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதிலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டைரெக்டாக கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. ஸோ இங்கேயும் வந்து பேங்க் ஆக்ட் ஆஸ் அ ரிசீவர் இல்லையா? ஸோ லெட் us identify the two accounts. One account is interest on securities அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அ இன்கம் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி வந்து இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட், பேங்க் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு we have to apply the rule. So nominal account of the rule, debit all expenses and losses, credit all incomes and gains. Personal account, debit the receiver, credit the giver. Next we want to select here. So as I told you, interest on securities na நீ securities வாங்கி போட்டிருக்கா, அதுக்கு உனக்கு வட்டி வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வரும்போது வட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து உனக்கு ஒரு இன்கம் இல்லையா? ஸோ அது வந்து உனக்கு வருமானம். அப்போ நம்ம பொறுத்தளவு எதுக்கு நம்ம இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கிரெடிட் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ கிரெடிட் பண்ணணும். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே பேங்க் அக்கௌண்ட் வந்து டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஸோ பேங்க் வந்து நமக்கு ரிசீவராக இருக்காங்க. ஸோ டெபிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரைட் த ஜேர்னல் என்ட்ரி. ரைட் த பர்டிகுலர்ஸ், date column, particulars column, LF debit credit rupees. Write the date in the date column, 22nd January. First debit account you want, right? So bank account must be debited. Amount is 1,000 rupees. Next write the credit entry to interest on securities account and write the amount in the credit column. Narration, interest on securities directly received by the bank. Next transaction is that on 23rd, இன்சூரன்ஸ் பேட் பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ₹2,000. இப்போ பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு சர்டன் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு சர்வீஸ் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்கை மீடியேட்டராக வச்சு அவங்களோட எக்ஸ்பென்சஸை அந்த கரெக்ட் பர்டிகுலர் டேட்டில் மீட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் பேங்க் வந்து ஒரு சில சர்வீஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ராஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க்குக்கிட்ட இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக கட்ட சொல்லிட்டாங்க. ஓகே, தட் இஸ் வை இட் இஸ் டோல்ட் தட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேட் பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் த அமௌண்ட்? ₹2,000. Now you have to identify the accounts. So here insurance is what? It's a expense. ராஜுக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதம் கட்டணும்னா அது வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லையா? ஸோ இன்சூரன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நேம் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் இல்லைனா நேம் ஆஃப் த இன்கம்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ ப்ரொசீஜர். ஸோ இன்சூரன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதை கிளாஸிஃபை பண்ணும்போது இன்சூரன்ஸ் இஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால் அது நாமினல் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு.
Now we want to apply the rule. So nominal account oda rule வந்து debit all expense and losses, credit all incomes and gains. Personal account oda rule debit the receiver, credit the giver. Next இங்கே select பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது இட்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம டெபிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக பேங்க் வந்து பே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பேங்க் வந்து கிவர். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். Date, particulars, LF, debit rupees, credit rupees. Write the date in the date column. So which account must be debited? Insurance account must be debited and bank account must be credited. Write the amount in the debit column and the credit column. Write the narration. Insurance paid by the bank directly. Next is on 24th, see what Raj is doing. On the same date, Raj is paying wages, conveyance, trade expenses. 3 expenses மீட் பண்ணுறாங்க. 3மே வந்து கேஷாக கட்டிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோன்னா, we have to identify the accounts which is wages account, conveyance account, trade expenses account and provided cash account is there. ஓகே, ஏன்னா paid by cash அப்படின்னா கேஷ் ஓப்பன் பண்ணோம். இந்த wages, conveyance, trade expenses எல்லாம் வந்து நேம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுக்கு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணும்போது வேஜஸ் அக்கௌண்ட், கன்வேயன்ஸ், ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ அதனால் அது நாமினல் அக்கௌண்ட்டில் போட்டுறணும். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது நாமினல் அக்கௌண்ட்ஸோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது எந்த ரூலில் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் இருக்குது? டெபிட் ரூலில். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் ஹெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? டெபிட் கொடுக்கணும். ஓகே, ஸோ டெபிட் வேஜஸ் அக்கௌண்ட், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், கன்வேயன்ஸ் அக்கௌண்ட். அடுத்து நம்ம எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணும்போது நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ இங்கே வெளியே போகிற ரூல் என்ன ரூல்? கிரெடிட் ரூல். ஸோ அதனால் கிரெடிட் ரூலை அப்ளை பண்ணுறோம். எதுக்கு? கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ரூலை போட்டுடணும். ஓகே, ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் நேமை தான் நம்ம டெபிட் இல்லைன்னா கிரெடிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எழுதுங்க. ஆஸ் யூஷுவல் டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட்னு போட்டுருங்க. பாருங்க 3 டெபிட் என்ட்ரி எழுத போகிறோம். வேஜஸ் அக்கௌண்ட், கன்வேயன்ஸ் அக்கௌண்ட், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். கரெக்டாக அந்த டெபிட் காலத்தில் அமௌண்ட் போட்டுக்கோங்க. வேஜஸ் 500, கன்வேயன்ஸ் 600, ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 300. இப்போ கிரெடிட் என்ட்ரி ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது, 2 கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த 3 எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 1400 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 1400 வந்து கிரெடிட் காலத்தில் பாருங்கள் 3 டெபிட் அமௌண்ட்டை ஆட் பண்ணி கிரெடிட் அமௌண்ட்டில் 1400 போட்டுறணும். நரேஷன் எழுதணும். வேஜஸ், கன்வேயன்ஸ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் பேட் பை கேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரே டேட்டில் ஒரு 2-3 டிரான்சாக்ஷனை நம்ம ஒரே ஜேர்னல் என்ட்ரியாக எழுதினோம் அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு பேர் வந்து காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி. காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு இந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடு மூலிமா உங்களுக்கு நான் காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே டேட்டில் 2-3 டிரான்சாக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா 3மே எக்ஸ்பென்ஸ், அதனால் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். எக்ஸ்பென்ஸு, இன்கம்ஸ் அப்படி கம்பைன் பண்ண முடியாது. இப்போ ஒரே நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்று அது பர்ச்சேஸாக இருக்கணும், இல்லை சேல்ஸாக இருக்கணும். டு த சேம் பார்ட்டின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஹெட்ஸ் போட்டுக்கலாம். இன்கம்ஸ் அப்படின்னா இன்கம்ஸ் ஹெட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் நம்ம காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்ளை பண்ண முடியும். Okay students, hope you understood this transactions. Okay, next in the next slide I will meet you with few more transaction in part 5. Thank you.